மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா இலுப்பூர் கிராமத்தில் மேலத்தெருவில் அப்துல் ஜப்பார் மனைவி நர்கிஸ் பானு வசித்து வருகிறார். நர்கிஸ் பானுவிற்கு 12 வயதில் மனவளர்ச்சி குன்றிய பெண் பிள்ளையும் 10 மற்றும் 6 வயதில் 2 ஆண் குழந்தைகளும் உள்ளனர். குடும்ப கஷ்ட சூழ்நிலையால் வேலைக்காக அப்துல் ஜப்பார் குவைத் நாட்டிற்கு ஒரு வீட்டிற்கு ஓட்டுநராக பணிபுரிய கடந்த டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி குவைத் நாட்டிற்கு காரைக்கால் நவீன் ஏஜென்சி மூலமாக வேலைக்கு சென்றுள்ளார். சென்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதி அப்துல் ஜப்பார் அவரது மனைவி நர்கிஸ் பானுவிற்கு போனில் தொடர்பு கொண்டு எனக்கு வேலை செய்யும் அரபியர் வீட்டில் மிகுந்த கொடுமைகளை அனுபவித்து வருவதாகவும் சரியான தூக்கம் சாப்பாடு இல்லாமல் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாகவும் என்னை எப்படியாவது இந்தியாவிற்கு அழைத்துக்கொள், உடல்நிலை சரியில்லாமல் உள்ளேன், என்னை உடனடியாக ஊருக்கு அழைத்துக்கொள் என்று தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் இன்று வரை 1 மாதமாகியும் போனில் தொடர்பு கொள்ளவில்லை. அவர் அங்குள்ள சிறையில் உள்ளாரா இல்லை அவரை அடைத்து வைத்து கொடுமை செய்து வருகிறார்களா என்று தெரியாத நிலையில் அவரை தொலைபேசியில் கூட தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில் அவரது மனைவி நர்கிஸ் பானு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது கணவரை மீட்டு தரக்கோரி மனு அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நர்கிஸ் பானு, எனது கணவரை இந்திய தூதரகம் மூலம் அவரை மீட்டு சொந்த ஊருக்கு அழைத்து வர வேண்டும் என்று கண்ணீர் மல்க கூறினார். மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிகனி. அப்துல் ஜப்பார் மனைவி நர்கிஸ், என் கணவர் டிசம்பர் 12ஆம் தேதி பயணம் போனாங்க. 2 மாதம் நல்லபடியாக பேசினாங்க. 3ஆவது மாதம் எந்த தகவலும் இல்லை. 4ஆம் தேதியிலேருந்து என்ன ஏதுன்னு இது வரைக்கும் எந்த செய்தியும் தெரியல. ஏதாவது பார்த்து எல்லாம் கண்டுபிடிச்சி அனுப்பி விடுங்க தாயகம். உங்களோட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கடைசியாக ஃபோனில் பேசும்போது என்னம்மா சொன்னாங்க? எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, நான் ஊருக்கு வரேன்னு சொன்னாங்க. வேறு ஏதாவது கொடுமைப்பட்டுறதா மிரட்டுறதா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. உடம்பு முடியல, நான் ஊருக்கு வரேன்னாங்க. என்ன வேலைக்கு போனாங்க? வீட்டு டிரைவர் வேலைக்கு. எந்த நாட்டுக்கு? குவைத்துக்கு. என் பேர் ஆய்ப்பாடி முஜிபுர் ரஹ்மான், சமூக செயற்பாட்டாளர், மயிலாடுதுறை மாவட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா இலுப்பூரை சேர்ந்த அப்துல் ஜப்பார், தகப்பனார் பேர் ஹனீஃபா, கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி குவைத் நாட்டுக்கு சென்றிருந்தார். குடும்ப வறுமையின் காரணமாக அங்கே போன இடத்துல அவர் அரபியர் வீட்டில் வேலைக்கு சேர்ந்ததுனால அவர் மிகுந்த மன உளைச்சல் இருக்கதா அவர் மனைவிட்ட சொல்லியிருக்காரு. சரியான உறக்கம் இல்லை, என்னை எப்படியாவது ஊருக்கு அழைச்சிங்க, என் உயிரை காவந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கடைசியாக 3ஆம் தேதி, கடந்த 3ஆம் தேதி 3வது மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த மாதிரி தகவல் வந்தது தான். அதுக்கப்புறம் எந்த தொடர்பும் இல்லை. இப்போ அவர் காணவில்லை, எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. குவைத்தில் இருந்த சில சகோதரர்கள்லாம் என்னை தொடர்பு கொண்டாங்க. அந்த மாதிரி அப்துல் ஜப்பாரோட மனைவியும் எனக்கு தொடர்பு கொண்டு என் கணவரை மீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சமூக செயற்பாட்டாளரை நான் மாவட்ட ஆட்சியரையும் தொடர்பு கொண்டிருக்கேன். இன்றைக்கி இந்த மாவட்ட ஆட்சியர் இதில் தேர்தல் நேரமாக இருக்கிறதுனால இந்த புகார் பெட்டியில் மனு போட சொல்லியிருக்காங்க. புகார் பெட்டியில் மனு போட்டிருக்கோம். தயவுசெய்து இந்திய தூதரகமும் குவைத்தில் இருக்கிற நம்ம தமிழக அமைப்புகளும் அப்துல் ஜப்பாரை எங்கே இருக்கிறாருன்னு தேடி அவர் குடும்பத்தோடு சேர்த்து வைங்க. ரொம்ப வறுமையான குடும்பம். அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு பிள்ளை மன வளர்ச்சி கொண்ட பிள்ளை, ஒரு பையன் படிச்சுட்டு இருக்காங்க. அப்துல் ஜப்பாருடைய தாயும் இவங்க தான், அப்துல் ஜப்பார் மனைவி தான் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான குடும்பம். தயவுசெய்து அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி ஊருக்கு தாயத்துக்கு அனுப்புடுங்க.